எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கேப்சிகம் இந்த வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், மஞ்சூரியன் இந்த மாதிரி டிஷ்ஷஸில் தான் நிறைய யூஸ் பண்ணுறது உண்டு. இன்றைக்கி இந்த கேப்சிகம் வச்சு ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டேஸ்டியான இந்த குடமிளகாய் சாதம் செய்ய ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்து எல்லாத்தையும் 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்டோவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கலர் மாறாமல் ஈவனாக ஃப்ரை ஆகும். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 7 சிவப்பு மிளகாய், சின்ன துண்டு புளி சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வறுபட்டதும் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காயும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணுங்க. எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச மசாலா பொடி யூஸ் பண்ணி எப்படி குடமிளகாய் சாதம் செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கேப்சிகம் ரைஸ் பண்ண நான் 3 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு கலர் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட இந்த ரைஸ் செய்யலாம். நீங்கள் மெலிசா நீல நீளமும் கட் பண்ணலாம், இல்லை பொடுசா நறுக்கியும் செய்யலாம். 3 கலர் கேப்சிகம்லேயும் நான் பாதி யூஸ் பண்ணுறேன். உங்கள் சாதத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குடமிளகாயை எடுத்துக்கலாம். ஒரு டீப்பான கடாயை வச்சு அதில் 3 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிச்சதும் பாதியாக கட் பண்ண 2 சிவப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கட் பண்ண 3 கலர் குடமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ரெண்டு 3 நிமிஷம் வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு போல் வடிச்ச சாதம் சேர்த்து சாதம் உடையாம மிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மசாலா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியாக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். கடைசியாக சேர்க்குற நெய் இந்த சாதத்துக்கு ரொம்பவே வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த காரசாரமான நல்ல கலர்ஃபுல்லான குடமிளகாய் சாதம் தயாராகிடுச்சு. கோவக்காய் ஃப்ரை, அப்பளம் இல்லை வடாம் வச்சு இந்த ரைஸை எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். இது ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த கேப்சிகம் ரைஸை நீங்கள் ஏதாவது உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லைனா கொஞ்சம் வத்தல் அப்பளம் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now.
So you can place your orders on 21frames.in.